நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ரொம்ப பிடிச்ச வேலைக்கு போய் ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்போம். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த ஒர்க் ப்ரெஷர் எதனால் நடக்குது அப்படின்றது இந்த காணொலி விரிவாக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சப்ரிநாத் ரவிச்சந்தர், நுரையீரல் சிறப்பு நிபுணர். இந்த ஒர்க் ப்ரெஷர் இதில் என்ன சார் இருக்குது, நம்ம வேலை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டம், ப்ரெஷர் இதெல்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இதில் எவ்வளோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க மக்களே. இப்போது ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு லைஃப் எடுத்துக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு குருவி காக்காவோட லைஃப் எடுத்துப்போமே. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வர டைமில் வந்து எழுந்துக்குது. அதே மாதிரி எழுந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து போயிட்டு சாப்பாடு தேடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உணவு தேடுது, தண்ணி குடிக்குது, அதுங்களோட குஞ்சுங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருது, இதெல்லாம் பண்ணுது. ஆனால் ஒரு 4-5 மணிக்கு மேலே எல்லாமே அதோட வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுது. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி வரும்போது தான் எழுந்துக்குது, திருப்பியும் சத்தம் வந்து ஆரம்பிக்குது. இதுதான் எல்லாரோட லைஃப்பும். கோழியோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான், எந்த பிறவியோட லைஃப் எடுத்தால் தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் மட்டும் பாருங்களேன், இந்த சூரியனை யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. சன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பும் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் பேசிஸில் தான் வேலை செய்யுது. எப்போ நம்ம வந்து உடம்போட ஹார்மோன்ஸ் கடவுள் பறைச்சதும் பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் கிளாக் பேசிஸில் தான் வேலை செய்யுது. இப்போ எப்போ சூரியன் வெளியே வருதோ அந்த மார்னிங் டைம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் ஆஃப் இன்சுலின்ஸ், குளுக்கோகான்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே சுரக்கும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே, கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே ஹை லெவலில் வந்து இருக்கும். ஸோ தட் நம்ம அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லா வேலை செய்யணுன்ட்டு. ஆனால் ஈவினிங் டைம் ஆகும்போது நம்மளோட ஸ்டீராய்ட்ஸோட தேவை வந்து உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸ்டீராய்ட்ஸ் வந்து குறையுது உடம்புல இயல்பாகவே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்னு சொல்லிட்டு பாடி அலாட் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், காலையில் டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம். காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக எழுந்துக்கிறோம். அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றோம். நைட் டைமில் அதிகமாக சாப்பிட்றோம். அப்போ தான் வந்து ஓவர் சாப்பாடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே பயாலஜிக்கல் கிளாக்குக்கு அகெயின்ஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே பாடிக்கு எவ்வளோ ப்ரெஷர் போடும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பாடியே கன்ஃபியூஸ் ஆகிடும். என்னடா சாப்பிட்ற டைமில் தூங்குறான், தூங்குற டைமில் சாப்பிட்றான், இப்போ விளையாட போகிற டைமில் பார்த்தா இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்நேரம் தூங்குற டைம் ஆனால் பார்த்தா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ், கெமிக்கல்ஸ், பயாலஜிக்கல்ஸ் எல்லாமே மாறுது. அப்படி மாறும்போது பாடிக்கு இன்டைரக்டாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இது ஒரு பக்கம் வைங்க. இதை தாண்டி ஒர்க் ப்ரெஷர் அப்படின்ற பாயிண்ட் எடுத்து நம்ம பேசுவோம். வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இயல்பாகவே நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து வரும். நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லா எம்ப்ளாயரும் பார்த்திங்கன்னா லாப நோக்கத்துக்காக அவங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து மேக்ஸிமம் ஒர்க்கை வந்து எடுக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள புழிஞ்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓவர் பர்டன், ஓவர் ஒர்க் கொடுக்குறாங்க. இப்போ இயல்பாக பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இப்போ கண்ட்ரிஸ் லைக் ஸ்வீடன், கண்ட்ரிஸ் லைக் நார்வே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் வேலை செஞ்சோம்னா 3-4 நாள் லீவு. அப்போ ஒரு வாரத்தில் பாதி நாள் வேலை செய்ய, பாதி நாள் லீவுன்னு போகுது. இங்கே அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் தான் லீவு, சண்டே ஒரு நாள், மீதி எல்லா நாளும் வேலை செய்யணும். ரெண்டாவது ஒர்க் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் எஃபெக்டிவாக வேலை செய்யணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து 8 மணிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா திருப்பி ஒரு மணி 2 மணிக்கு தான் அவங்களோட ஒர்க் டைமிங், திருப்பி அதோட முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பாருங்கள் 13 மணி நேரம், 14 மணி நேரம்லாம் ஒர்க் டைமிங் இருக்குது. ஐடி ஃபீல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வந்து நான் ஸ்டாப்பாக 15 மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் காலைல 8 மணிக்கு போனாங்கன்னா ஈவினிங் 4-5 மணி ஆகிடுது அவங்க வர்றதுக்கு. சில நேரத்தில் 8 மணிக்கு போனால் 8 to 8 ஷிஃப்ட்டுன்றாங்க. மருத்துவத்துறையிலே பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த ஹவுஸ் சர்ஜன்ஸ், பிஜிஸ் இதெல்லாம் பண்ணும்போது நான் ஸ்டாப்பாக 24 ஹவர்ஸ் டியூட்டி, 36 ஹவர்ஸ் டியூட்டி. இந்த ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் நடந்த பிரச்சனைக்கே இதுதான காரணம், நான் ஸ்டாப் டியூட்டிஸ் போடுறாங்கன்ட்டு. ஸோ இன்டைரக்டாக நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகுது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஓவராக யோசிச்சுக்கிட்டு, டைப் அடிச்சுக்கிட்டு, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஒரு சைடு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை தான்னா கூட மென்டல் ப்ரெஷரும் அதிகமாகுது. என்ன வந்து பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நாட்களும் குறைவு, ஹவர்ஸும் அதிகம். அப்படியே இதை தாண்டி டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டார்கெட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை நீ 3 மாதத்தில் முடி,
ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை இன்னைக்கு ஒரே நாளில் முடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டு லாபத்துக்காக உங்களுக்கு ப்ரெஷர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக போடுறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் நான் ஸ்டாப் ஐயோ இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்குள்ள நான் முடிச்சாகணுமே 8 மணி நேரத்தில் முடிக்க முடியலன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 12 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. 12 மணி நேரத்தில் முடிக்க முடியலன்ட்டு 15 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. அப்படின்னும் போது உங்களோட மென்டல் ப்ரெஷர், உங்களோட ஒர்க்குனால மென்டல் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. இது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்க்கணும். அப்படி ப்ரெஷர்ஸ் அதிகமாகுது என்ன ஆகும், ஹார்ட்டோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது, உங்களுக்கு பிபிஸ் இன்டைரக்டாக இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்மோன்ஸில் பயங்கர ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது. அப்போ சீக்கிரமாகவே சுகர் வந்துடும், பிபி வந்துடும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துடுது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து நல்லதே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இதை நம்ம எப்படி தான் சார் இந்த டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற கான்செப்டை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. இந்த கட்டத்தில் எம்ப்ளாயீஸ் என்ன மாதிரிலாம் டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும், எம்ப்ளாயர்ஸ் என்ன மாதிரிலாம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசுவோம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர்லேருந்து ஆரம்பிப்போம். எம்ப்ளாயர்னால் யார், வேலை கொடுக்குற அந்த முதலாளி. முதலாளி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, அதாவது இந்த தோல் கொடுத்து வேலை வாங்குறது, அதே மாதிரி என்கரேஜ் பண்ணுறது, கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க, நமக்கு இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள கத்தாமல் பார்த்துக்கணும். அவங்கள ரொம்ப ஓவராக பிடிச்சி திட்டுறது, பேர்டன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லதில்லை. அதே மாதிரி மியூச்சுவல் பெனிஃபிட்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நானும் வளரணும்டா நீயும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை கொடுத்து வேலை செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை எம்ப்ளாயர் வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சேலரியில் ரொம்ப மிரட்டுறது, இதில் தான் வந்து ரொம்ப ஃபிக்ஸிங்காக வந்து 1 நிமிஷம் லேட் ஆகிட்டா உனக்கு இன்றைக்கி சேலரி கிடையாது, 2 நிமிஷம் லேட் ஆகிட்ட சேலரி, இந்த மாதிரிலாம் போட்டு அவனை ரொம்ப பேர்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண வேண்டாம். அதே மாதிரி எம்ப்ளாயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர், ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் தாண்டி வந்துட்டு எம்ப்ளாயி வந்து உங்களோட எம்ப்ளாயி, உங்களோட ப்ராடக்ட், உங்களோட ஊழியர் நினச்சி அவனை நல்லா கை கொடுத்து மேலே கொண்டு வரணும். இது எல்லாமே எம்ப்ளாயர் சைட்லேருந்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா வந்து நான் பார்க்குறேன். எம்ப்ளாயி சைட்லேருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சின்சியராக வேலை பார்க்குறீங்க, கரெக்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உடம்பு குடிச்சு வேலை பார்க்குறீங்க, எல்லாம் கரெக்டு. நீங்கள் வந்து உங்கள் சைடில் இருந்துட்டு உங்களோட ரிக்வெஸ்ட்டை வந்து எம்ப்ளாயர் சைடில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நல்ல யூனிட்டி இருக்கணும். ஸோ தட் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து எம்ப்ளாயர்கிட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ணலாம். சார் இந்த வேலை 3 மாதம் ஆகும் சார், இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 2 வாரத்தில் முடிக்க சொல்கிறது கரெக்ட் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு யூனிட்டியாக போயிட்டு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே தாண்டி நான் உங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வைஸ் என்ன தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ப்ளாயராக மாற ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எம்ப்ளாயராக மாற ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு முதலாளி ஆகும்போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நம்ம தொழிலாளி படக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களோட க்ரோத்தும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மாத சம்பளத்தில் இருக்கிறவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற லெவலுக்கு வந்து வருவீங்க. இதனால் தைரியமாக நீங்கள் உங்களோட ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து ஆரம்பிங்கன்றதும் வந்து உங்களோட அட்வைஸாக வந்து இருக்குது. இதெல்லாம் தாண்டி டாக்டராக என்னோட அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்களோட டைமிங்கில், தூங்குகிற டைமிங்கில், சாப்பிட்ற டைமிங்கில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி ஜாப் இருந்ததுன்னா அந்த ஜாபே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு நீங்கள் எடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இப்போ நீங்கள் தூங்குகிற டைமிங், சாப்பிட்ற டைமிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் அந்த வேலையை செய்யணும்னா உங்கள் உடம்பு ரொம்ப நாள் ஒத்துழைக்காது. திடீர்னு வந்து உங்களோட ப்ரெஷர்ஸ் எல்லாம் அதிகமாகும். அப்புறம் திடீர்னு என்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரும், என்னைக்கு ஸ்ட்ரோக் வரும், என்னைக்கு என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு உங்களோட தூங்குகிற டைமிங், சாப்பிட்ற டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வேலையை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மார்னிங் ஷிஃப்ட்டு, ஒரு நாள் ஈவினிங் ஷிஃப்ட்டு, ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்டுன்னு ஷிஃப்ட் மாற்றி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்து. எப்பயுமே நைட் ஷிஃப்ட்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர் நான், இல்லை மார்னிங் ஷிஃப்ட்னா எப்பயுமே டே ஷிஃப்ட் ஒர்க்கர்னு சொல்லிட்டு உங்கள் பாடியோட பயாலஜிக்கல் கிளாக்கை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் மார்னிங், ஒரு நாள் ஈவினிங், ஒரு நாள் நைட்டுன்னு மாற்றி போயிட்டு இருக்கிறதுனால உங்கள் பாடியோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஆபத்தில் போய் முடியும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கொண்டு வாங்க. சாப்பிட்ற தூங்குற டைமில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வேலை வந்து வேணாம். இதை தாண்டி வேறு என்ன சார் பண்ணலான்னா, சாப்பிட்றது தூங்குறதை தாண்டி சாப்பிட்றத ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக டெய்லி ஒரு பழம் எடுத்துடணும், டெய்லி ஒரு வகையான காய்கறி எடுத்துடணும், மினிமம் 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி நல்லா குடிக்கணுன்ற மாதிரி டயட்டை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணி பார்க்குறது என்னன்னா, நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷர்ரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஐடி பார்க்லேருந்து வெளியே வந்து டீ கடைக்கு போயிட்டு ஒரு தம்மை பற்ற வச்சு தம் அடிக்கிறாங்க. ஐடி பார்க்கில் வெளியே வந்து ஒரு காஃபி டீ சாப்பிட்றாங்க. ஐடி பார்க்லேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் சினாரியோஸாக நம்ம இந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ரீ டைமில் ரிலாக்ஸ் ஒரு 5-10 நிமிஷம் பிரேக் கிடைக்குதுன்னா எத்தனை பேர் போயிட்டு உட்காந்து நிம்மதியாக ஒரு ரூமில் உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து காத்தோட்டமாக உட்காந்து நல்ல ஒரு லிட்டர் தண்ணியோ இல்லைனா ஒரு ஆரஞ்சு ஜூஸோ குடிச்சிட்டு ஒரு மெடிடேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு உடனே பற்ற வைக்கிறதுல தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒரு 1-2 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு டீஸ்ட்ரெஸ் பண்ணுமே தவிர அந்த சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின். ஆனால் உங்களுக்கு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை இன்டெரக்டாக இன்னும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்கிற அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பிரேக்கில் கூட இந்த சிகரெட்டோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கஹாலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டீயோ காஃபியோ போண்டாவோ பஜ்ஜியோ இதுகிட்ட போகாதீங்க. ரிலாக்ஸ் பண்ண பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து ஃபேமிலியோட டைமை வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பாவோட வெளியே போகிறது, ஒய்ஃபோட வெளியே போகிறது, குழந்தைங்களோட வெளியே போகிறது, இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்குங்க. நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்து நம்ம வந்து வெளியே போகிறது, பீச்சுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி மேக் யுவர் செல்ஃப் டு த ஃபேமிலி. இட் வில் ரிலீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு கண்டிப்பாக மெடிடேஷன், யோகா இது எல்லாமே டெய்லி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் ஏறும். 1 மணி நேரத்தில் பண்ண வேண்டிய ஒர்க்கு நீங்கள் 10 நிமிஷத்தில் பண்ணி முடிப்பீங்க. உங்களோட திறமை அதிகமாகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ப்ளாயர் சைட்லேயும் பண்ணணும், எம்ப்ளாயி சைட்லேயும் பண்ணணும். எம்ப்ளாயி சைடில் தான் நான் ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் நான் அப்படியே ரீகேப் மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் டைமிங், அதே மாதிரி ஸ்லீப் டைமிங் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி, ஈட்டிங் டைமிங் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒர்க்கு தேவையில்லை. ஸ்லீப் சைக்கிளை ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபேமிலிஸோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு காய்கறி பழங்கள் எடுத்தே தீரணும். நிறைய 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்கணும். கொஞ்சம் டைம் கிடச்சாலும் தம்மோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா போண்டா பஜ்ஜி பக்கம் போகாமல் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் யோகா அண்ட் மெடிடேஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக வந்துட்டு குறையும். மோர் தேன் தட் எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயராக மாறணும் அப்படின்றத மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூசைட் எதுக்குமான தீர்வு கிடையாது. ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால சூசைட் பண்ணிக்கிறேன்றது நீங்களே உங்களை அழிச்சிக்கிற மாதிரி. நீங்கள் ஏன் சூசைட் பண்ணணும்? பண்ணக்கூடாது. தைரியமாக வந்துட்டு அந்த ஒர்க் பிடிக்கலனா கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு ஒர்க்குக்கு போங்க. இல்லைனா நீங்களே ஒர்க்கை ஆரம்பிங்க. நீங்களே ஒரு எம்ப்ளாயராக மாறுங்க. நீங்களே ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுங்க. நிறைய மோட்டிவேட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து முன்னாடி கண்ணெதிர்க்க வந்து இருக்காங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், எலான் மஸ்காக இருக்கட்டும், இல்லைனா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி குரூப்ஸாக இருக்கட்டும், ரத்தன் டாட்டா சாராக இருக்கட்டும், எத்தனை பேர் ஒரு பெரிய வந்து எம்ப்ளாயராக இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்களும் வந்து ஆரம்பித்து பெரிய ஆளாக வந்து ஆகுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்காக சூசைடுன்றது ரொம்ப தவறான விஷயம். சூசைடுன்ற கான்செப்டே நம்ம மைண்டில் ஓடக்கூடாதுன்றதை மறந்துடாதீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.